கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மிக முக்கியமான வீடியோ. இஸ்ரேல் ஈரான் போர் மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவத்திற்கு எதிராக சில நபர்கள் ஒரு சில கருத்துக்களை பரப்புவதை நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள், நீங்க எதற்காக இஸ்ரேலை ஆதரிக்கிறீங்க, உங்களின் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது யூதர்கள் தான், அப்படி இருந்தும் நீங்க எதுக்கு அவங்களை ஆதரிக்கிறீங்க, இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அநேக பொய்களை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இதை பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஈரான், ஹமாஸ், ஹவுத்திஸ், ஹஸ்புல்லா போன்ற தீவிரவாத அமைப்புகளையும் தீவிரவாத நாடுகளையும் ஆதரிக்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த பிரச்சனைகளை ஒரு பேஸாக வைத்துக்கொண்டு இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவத்தை மட்டம் தட்டும் விதமாகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் பல கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம இதற்கு முன்பாக பிரதர் சுதாகர் அவர்கள் மற்றும் கெவின் பால் அவர்களோடு ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம். அதில் மிக முக்கியமான தகவல்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்க எல்லாருமே பார்க்கணும். நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அநேக மக்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அநேக உண்மைகளையும் இந்த வீடியோவின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மத புத்தகங்கள் குரான் ஹதீஸே சொல்லப்பட்டிருக்கு. முஸ்லீம் ஹதீஸ்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதுல 3626 அப்படிங்கிற நம்பர் உள்ள அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முகமது சொல்றாரு, நான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரேபிய தீபகற்பத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன், முஸ்லிம்களை தவிர வேற யாரும் அங்க வாழ விட மாட்டேன் என்று முகமது சொல்லியிருக்கிறார். இதுதான் பேஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம் ஏன் இந்த அரேபியர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க எஜெண்டா எங்கிருந்து எடுக்கிறாங்க? இப்ப சமீபத்துல கோமேனி கூட ஈரான்ல இருந்து வெளியில பேசும்பொழுது உலக நாட்டு முஸ்லீம்களே ஒன்று கூடுங்கள், மாஸ்க்ல ஞாபகம் பள்ளி வாசல வச்சு அவர் பேசுறாரு. ஒரு மத தலைவர், ஒரு நாட்டின் தேசிய தலைவர் அமைதியை விரும்பாதபடி உலக மக்கள் முஸ்லீம்கள் ஒன்று கூடுங்கள், யூதர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் பேசுறாரு. எங்க இருந்து இந்த கான்செப்ட் எடுத்தாங்கன்னு சொன்னா அவருடைய முகமது என்கிறதான அவருடைய நபியுடைய வார்த்தைகள் இதெல்லாம். And some of the key points that he made was, firstly, it was a call to action to unite the Muslim community, the Islamic community and all Islamic nations to come together. Alhamdulillah Rabbil Alameen. در این آیه‌ای که تلاوت کردم مسئله مهمه، یعنی اگر یاری و همدلی داشته باشید رحمت خداوند شامل حال شما می شود. بعد فرماید ان الله عزیز حکیم. Iran has indeed confirmed that their supreme leader Ayatollah Ali Khamenei has been killed. This is just a couple of hours after the US President Donald Trump made that announcement in the Truth Social post that Ayatollah Ali Khamenei has been killed in that joint strike which the US has called Operation Epic Fury. கிறிஸ்தவர்கள், நீங்க ஏன் யூதர்களை ஆதரிக்கிறீங்க? இந்த கேள்விக்கான அடிப்படையாக அவர்கள் சொல்கிறது என்னென்னா, உங்கள் இயேசு கிறிஸ்துவே யூதர்கள் தான் கொலை பண்ணாங்க. இது இங்கே உள்ளவங்க மட்டும் இல்லை, உலகளவில் இதுதான் கேள்வி. இயேசு கிறிஸ்துவை, ஜீசஸை கில் பண்ணவங்களை நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீங்க? ரெண்டாவது, உங்களை கிறிஸ்டியன்ஸை அவங்க ரொம்ப மோசமாக பார்க்குறாங்க, நீங்கள் ஏன் அவங்கள ஆதரிக்கிறீங்க? இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. இதற்கான உங்களுடைய பார்வை, உங்கள் பதில் என்ன? நிச்சயமா ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. இது இன்னும் கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்கிறேன் தான். முஸ்லீம்கள் இந்த கேள்வி கேட்பாங்க, உங்கள் கடவுளையே தூக்கி கொலை செய்தவர்களை நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறீங்க? அதுதான் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த கொஸ்டின் நம்ம பண்ணணும். அதேதான். சரி, இப்போ இதற்கான விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பாங்க. ஒரு முஸ்லீம் யூதர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்பான்னா, கிறிஸ்தவர்களாக உங்கள் மீது எதுக்கு அன்பு பாராட்டுறீங்க? ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடத்துலேருந்து உங்களை ஓட விட்டது புறம் கிறிஸ்தவம் தானே. உங்க கேள்வி புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம இடத்துல கேட்கும் போது யூதர்களுக்கு எதிரான ஒரு வாதங்களை வைப்பாங்க. அதே முஸ்லீம் ஒரு யூதன்கிட்ட போய் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு வாதத்தை வைப்பாங்க. இது அவங்களோட வழக்கம். ஏன் அப்படின்னு சொன்னா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இணைக்க விடக்கூடாது. ஒரு யூத வெறுப்பை கிறிஸ்துவன் மீது திணிக்கணும், ஒரு கிறிஸ்தவ வெறுப்பை
ஒரு யூதன் மீது திணிக்கணும். இதுதான் கான்டெக்ட். ஏன்னா முஸ்லிம்களுடைய பொது எதிரின்னு சொல்லி முகமதால் குறிப்பிடப்பட்டவர்கள் 2 இனம் தான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும். இந்த 2 பேரும் இணைஞ்சிட்டா யாருக்கு பிரச்சனை? இவங்க இருப்புக்கு முடியாது. ஆகவே இவங்களுடைய பொய் பிரச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூதர்களுக்கு எதிராக நம்ம தூண்டி விடணுங்கிறது போல பல வார்த்தைகள். அதை தான் இயேசு ஏன் கொலை செஞ்சாங்க, உங்க கடவுளை தொங்க விட்டுட்டாங்களே அப்படிலாம் நம்மள என்பது நீங்க நிறைய வீடியோஸ் இப்போ வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, போய் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது, நற்செய்தி அறிவிக்கிற பொழுது யூதர்கள் எதிர்க்கிற சில வீடியோக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு உங்களெல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துகிறாங்களே, நீங்கள் ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் யாரால் நிகழ்ந்தது என்று சொல்கிற பொழுது யூதர்களா ரோமர்களா, இது ஒரு பெரிய டிபேட். ஆக்சுவலா ஆமா, பல நூற்றாண்டு காலமாக இது நீங்க கொண்டீங்களா நாங்க கொண்டீங்களாங்கிற அளவுக்கு அது கேட்கறாங்க. ரோமன் ஆர் ஜூஸ் இருக்கு. ஸோ நம்முடைய பொதுவான பார்வை 2 பேரும் கிடையாது, 2 பேரும் கருவிகள் என்றதை நம்ம சொல்றோம். ரோமர்களும் ஒரு கருவி தான், யூதரும் ஒரு கருவி தான். யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்கு எந்த நபரையும் மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் அன்னைக்கு கிடையாது. ரோமர்களுக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவருக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஆனால் 2 பேரும் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் 2 பேரும் கருவிகளாகப்பட்டார்கள். உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் வேதாகமத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்கிற செய்தி. அதுதான் உண்மை. அவரை கொலை செய்வதற்கு யாராலும் முடியாது என்பதுதான் அவரே சொன்னார். நானே ஒப்பு கொடுத்தா தான் முடியும், என் ஜீவனை நான் கொடுக்கிறபடினாலதான் என்னை யாரும் கொல்ல முடியும் அப்படிங்கிற வார்த்தையில இயேசு சொல்லியிருக்கிறாரு. டெத்துல கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தான் ஜீவனை விட்டார். அவர் தான் சரியான பாயிண்ட். அவர் யாரும் எடுக்கவும் முடியாது, அவர் உயிரை கூட எடுக்க முடியாது. அப்போ இதுதான் அடிப்படையான செய்தி. ஆமா, இதையும் தாண்டி நாம ஏன் யூதர்களை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப எளிமையான பதில். மதத்தின் அடிப்படையில் அல்ல, நியாயத்தின் அடிப்படையில் நாம் யூதர்களை ஆதரிக்கிறோம். ஃபேக்ட். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த மண் அவர்களுக்குரிய மண், அந்த நாடு, அந்த வரலாற்று முழுக்க நீங்க பார்ப்பீர்கள். அந்த தேசம் யூதர்களுக்குரிய தேசம். 54 இஸ்லாமிய நாடுகள் சூழ இருந்து உலகத்திற்கு அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் அவர்களை கருவறுக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு சின்ன ஒரு ஜனக்கூட்டம் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏதோ ஒரு நல்ல ஒரு மதத்தின் அடிப்படையில் யூதர்களும் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறனாலன்னு மட்டும் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்து யூத இனத்தில் பிறந்தார் என்பதற்காக மட்டும் கிடையாது. அப்ப முழுக்க நாம் அவளுக்கு ஆதரவு தெரிவிப்பது நியாயத்தின் அடிப்படையில் என்பதை நம்ம மறுபடியும் சொல்லிக் கொள்கிறோம். அந்த உண்மையின் அடிப்படையில் நம்ம ஆதரவு கொடுக்கிறோம். இவர்கள் யூதர்கள் மீது வெறுப்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. நியாயப்படி பார்ப்போம் என்று சொன்னார். இவர்கள் மதத்தின் அடிப்படையிலே இவங்களை எதிர்த்து நிற்கிறார்கள். அப்ப நாம மதத்தை பார்ப்பதில்லை, ஒரு மனிதனாக பார்க்கிறோம். எங்கே ஒரு சமூகம், எங்கே அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிற குரலாக நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் ஏன் நம்ம ஆதரவு கொடுக்கிறோம்? ஒடுக்கப்படுகிற சமூகத்துக்கு வாயை திற என்று பைபிள்ல இருக்குது. அப்போ ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில நியாயத்தின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் அவங்க தங்கள் இருப்பை தக்க வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன நிலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் எப்படா அவனை கருவறுக்கலாம் என்று சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்முடைய அடிப்படையான ஒரு ஆதரவு கரத்தை நீட்டுவது ஒவ்வொரு உலகத்தில் கிறிஸ்தவர்களின் கடமையாக இருக்கிறது. ஆகவே மதத்தின் அடிப்படையில் அவர்கள் எதிர்க்கிறார்கள். நாம் நியாயத்தின் அடிப்படையிலும், உண்மையின் அடிப்படையிலும், சத்தியத்தின் அடிப்படையிலும் நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்பது அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஓகே பிரதர், மிக அருமையாக சொன்னீங்க. இப்போ அண்ணா சொன்ன பாயிண்ட் தான், மதத்தின் அடிப்படையில் நம்ம ஆதரிக்கணும்னா நம்ம நைஜீரியன் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் நம்ம ஆதரிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரூஸை நம்ம ஆதரிக்கிறோம். அவங்க நம்ம மதமாக கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க எஸ்டி மக்கள், அவங்களும் வேறு மதத்தை சேர்ந்தவங்க, வேறு இனத்தை சேர்ந்தவங்க. ஆனால் நம்ம நியாயத்தின் பக்கம் இருக்கிறோம். நம்ம யார் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அவங்ககிட்ட போய் நம்ம நிற்கணும், அவங்களுக்காக நம்ம பேசணும் அப்படின்றது தான். அதே மாதிரி அண்ணா சொன்னாங்க, இப்போ இயேசு கிறிஸ்து மரணிக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம். இது பிப்ளிக்கலாக நம்ம பார்க்குறோம். வரலாற்று பூர்வமாக நம்ம பார்த்தா கூட இப்போ இயேசு கிறிஸ்துவ ரோமர்கள் கிட்ட கொலை பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுத்தது யாரு? அங்கே இருந்த ஒரு சில யூதர்கள், எல்லா ஜூஸும் கிடையாது, அங்கே இருந்த யூத மத தலைவர்கள். அவங்க இயேசு கிறிஸ்துவ ரோமர்கள் கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால மொத்த ஜூஸையும் நீ எதுக்கு ஆதரிக்கிறன்னு இவங்க கேட்குறாங்க. இயேசு அடிக்கப்படும் போது அங்கே இருந்து அழுதவங்க யாரு? ஏன் இயேசு கிறிஸ்துவ யாரு? அவர் யூதர். அப்போ இந்தியாவுக்கு முதல் முறையாக கிறிஸ்தவத்தை கொண்டு வந்த தோமா அவர் யாரு? அவர் கிறிஸ்தவர். பவுல போஸ்தலன் அவர் யாரு? கிறிஸ்தவர். அப்போது
யூத மக்கள் கிட்ட இருந்த ஒரு சில குரூப்ஸ் நம்ம வந்து வரலாற்று பூர்வம் பார்க்குறோம். நம்ம அவங்களுமே ஆண்டவருடைய அந்த பிளானை தான் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தா கூட அவங்க ஒரு சின்ன ஒரு குரூப், அவங்க ஒரு எலிட் குரூப், அவங்க இயேசு கிறிஸ்துக்கு எதிராக அவங்க திரும்பினாங்க. அப்படின்றதுனால 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற யூதனை நான் வந்து எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களை தூண்டுறாங்க. இங்க இருக்கிற கிறிஸ்தவங்களை இவங்க தூண்டி விட்டுட்டு இருக்காங்க, நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. ஓகே, இது ஒரு தப்பான பார்வை. இது வந்து எந்த வகையிலும் நியாயமே கிடையாது. ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எல்லா இனத்துலேயுமே நல்லவனாக இருக்கிறான், கெட்டவனாக இருக்கிறான். அதற்காக அந்த இனத்தையே நம்ம குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ இந்தியாவில் நல்லவனே இருக்கான், கெட்டவனே இருக்கான். கெட்டவன் இருக்கிறான் என்பதற்காக இந்தியா ஒரு மோசமான நாடு நம்ம சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கிற கொலைகளை அதிகமாக பண்ணுறது யார்? இங்கே உள்ளவங்க தான் பண்ணுறாங்க. ஆமாம். அப்போ சொந்த தமிழ் மக்களை இவங்க கொண்டுட்டு இருக்காங்க. உடனே இவங்கெல்லாம் கொலைகாரங்க நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. இவங்க வந்து யூத வெறுப்பு, அதுக்கு ஒரு காரணம் இது, அவ்வளோதான். ஓகே, இப்போ பிரதருடைய கண்டினியூஷனாக ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே அப்படி சொல்லக்கூடாது. இப்போ முஸ்லீம்கள் எல்லாரையும் நம்ம தீவிரவாதிகள் சொல்றது இல்லை. கண்டிப்பாக இல்லை, கிடையாது. எல்லாருக்குமே நண்பர்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் தீவிரவாதிகள் அனைவரும் முஸ்லீமாக இருக்கிறாங்கிறது நம்ம சொல்லணும். அதுதான் வித்தியாசம். அது இருக்காங்க. நீங்கள் டாப் 10 டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதன் ஸ்தாபித்தவர், அந்த இயக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது முஸ்லீம்களுடைய அடிப்படையாகத்தான் இருக்கும். முகமது என்கிற வார்த்தைகள் எல்லா ஸ்தாபகருடைய பெயர்களும் இருக்கும். இந்த டாப் 10 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதோடைய மார்க்க கடமை என்பதையும் நம்ம ஏற்கனவே கவனித்தோம். ஆகவே இந்த செய்தியை நம்ம ஒருத்தர் தவறு செய்வதற்காக பிரதர் சொன்ன மாதிரி யூதர்கள் எல்லாருமே குற்றவாளிகள் என்று எடுக்க முடியாது. ஸோ வந்து கிறிஸ்தவம் உலகமெங்கும் பரவுவதற்கு இன்னைக்கு ஐரோப்பா கண்டம் எல்லா நாடுகளிலும் உலகத்தின் முதல் மதமாக இன்றைக்கு கிறிஸ்தவம் இருப்பதற்கு அடிப்படை காரணமே யூதர்களும் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தங்கள் இன்னுயிரை விட்டதுதான் காரணம் என்பதை நாம் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் நம்புகிற கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கும் அதிகமான மெசியானிக் ஜூஸ் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்ததோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ கிறிஸ்தவர்களும் அநேக விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த வீடியோ மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.